கல் இந்த இப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, மிளகு, சீரகம், 2 பெரிய தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம இப்போ செய்கிறது வந்து பீஃப் தொக்கு தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? செஞ்சிட்ருக்கோம். இது வந்து தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. அந்த கறி தண்ணியிலே வேகும். நல்லா வெந்து வரும்போது தான் நம்ம வந்து மிளகா பொடியெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மிளகா பொடினா ரெட் சில்லி பவுடர்லாம் இல்லை, நம்ம வீட்டு குழம்பு மிளகா பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ தான் மீட் போட்டிருக்கோம். நல்லா வெந்து தண்ணி ஊற்றி நல்லா ஜூஸியாக சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிளகா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை இதில். அங்கே பாருங்கள், இந்த மீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் வருது. ஓகேங்களா? இதுலேயே அது வேக வேண்டியது தான். நான் ஆல்ரெடி லைவில் சொல்லியிருக்கேன் நான் பீஃப் சாப்பிட மாட்டேன்னு. அப்போ நான் என்ன சாப்பிட போகிறேன் இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சாம்பார் இருக்குது. சைடிஷாக காலிஃப்ளவர், கொஞ்சம் கோவக்காய், பச்சை பட்டாணி, இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு கறி செய்ய போகிறோம். அதுவும் பாருங்கள், தண்ணியே ஊற்றலை நம்ம. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்கள். மீட் வந்து இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். இதில் கோவக்காய் கறி செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய், தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் உளுந்து, வெட்டை மஞ்சள், பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, வெங்காயம். ரொம்ப இது வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஏன்னா இது நம்ம குழம்பெல்லாம் பண்ண போல் கறி தான் வைக்க போகிறோம். காய்கறி லைட்டாக சாட்டே பண்ண போதும். லிட்டில் பிட் வந்து நம்ம சால்ட் ஆட், கொஞ்சமாக சால்ட். தட்ஸ் இட். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன கறி போட்டிருக்கோம் பாருங்கள். கொஞ்சமாக க்ரீன் பீன்ஸு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம், கோவக்காய் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இது வந்து நல்லா மூடி விடுவோம். இதை வந்து லைட்டாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு நல்லா மூடி விடுவோம். மூடி விட்டு அந்த ஆவிலே இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது டன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம மிளகா பொடி சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்களா, கோவக்காய் காலிஃப்ளவர் கறி ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. இதில் லைட்டாக நம்ம மசாலா போட்டுக்கலாம்.
ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது டன். லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டி ஆஃப் க்ளோஸ். புதினா ஸ்மெல் போயிடும், வாசனை. பார்த்தீங்களா, இதுவும் ஆல்மோஸ்ட் பண்ணேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சாப்பாடு எப்படி இது, கறி எப்படி இருக்குது?